வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்து உணவு. இப்போ இன்னைக்கு சித்த மருத்துவத்தோட பலன்கள் அதோட பயன்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும். சித்த மருத்துவம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆதி காலத்திலேருந்து மனிதன் தனக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே தான் அரிசி, பருப்பு, சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, மூங்கிலரிசி, கடலை, மல்லி, மிளகு, வெங்காயம், பூண்டு, சீரகம், வெந்தயம், காய்கறிகள், கீரைகள், எண்ணெய், தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இதுதான் ஆதி காலத்துல பேசிக்கலா எல்லா மனிதர்களும் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள். இது உணவுப் பொருட்கள் சாப்பிட்டே வரும்போது வேற என்னென்ன தேவை அப்படின்னு கிடைக்கும் போது அது மாதிரி தானியங்கள் கிடைக்காத இடத்துல மாமிசத்தை உண்டு சாப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கீரைகள் எடுத்துக்கும் போதும் சரி, மூலிகைகள் எடுத்துக்கும் போதும் சரி, ஒவ்வொரு நோய் வரும்போது அந்த மூலிகைகளை ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மூலிகைகள் உதவுது, என்னென்ன பிரச்சனைகளுக்கு குறைக்குது அப்படின்னு மனிதர்கள் கண்டுபிடித்து அதுக்கப்புறம் சித்தர்கள் அதை பகுத்து ஆய்ந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு இதை தான் கிரேக்கர்கள், அதாவது கிரீக்ல வர்றவங்க, எகிப்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஹிப்போக்ரட்டிஸும் சரி, கிரேக்கர்களும் சரி, நிறைய அரிஸ்டாட்டலும் சரி, எல்லாருமே வானத்தை ஆய்வு செய்து மூலிகைகளை ஆய்வு செய்து அதை பிரித்து எழுதி அதை நல்லா கரெக்டாக மருத்துவ பிரகாரம் எழுதி வச்சு நிறைய மனிதர்களை பார்த்து அதுலேருந்து அனுபவத்தை பெற்று அவங்க புக்ஸில் அவங்க எழுதி வச்சாங்க. இது மாதிரி தான், அதாவது சித்த மருத்துவம் தான் எல்லாத்துக்கும் ஆணி வேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிரேக்க மருந்துனா யுனானி வந்துடும், நார்த் இந்தியாவில் ஆயுர்வேதா வந்துடும். ஆனால் எல்லாத்துக்குமே ஊன்றுகோல் இல்லை, அடித்தளம் சித்த மருத்துவம். தமிழில் ஏன்னா தமிழ் அந்த காலத்துலேருந்து வந்திருக்கிற மாதிரி தமிழ் மருத்துவமும் பழங்காலத்திலேருந்து வந்தது. அதுக்கு சுவடுகளும் இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் கிரேக்கர்கள் போனாங்க. ஏன்னா கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் படித்து அதுலேருந்து வந்தது தான் யுனானி மெடிசன். யுனானி மெடிசன்லேருந்து அவரோட தந்தை ஹிப்போக்ரட்டிஸ் தான் அலோபதிக்கு தந்தை. அவங்க படிச்சுட்டே வருவாங்க. எம்பிபிஎஸ் எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது எம்பிபிஎஸ். ஆனால் இப்போ சித்தா மருந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டுட்டே வருது. ஆனால் முன்னோர்கள் யூஸ் பண்ணது, சித்தர்கள் சொல்லி முன்னோர்கள் யூஸ் பண்ண மருந்து சித்த மருத்துவம். இப்படி தான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பயன்பட்டுட்டே வருது. இதனால எந்த மருத்துவம் அப்படின்னு இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ங்கிற வார்த்தை இல்லாமல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னா மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் இதுதான் அடிப்படை மருத்துவம். சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அடிப்படை மருத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வந்தது தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது அலோபதி மெடிசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே அடித்தளமாக இது பேஸ்மெண்ட்டாக அமையிறது நம்ம சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம். இப்படி தான் ஒவ்வொன்றா வந்துச்சு. ஒவ்வொரு மூலிகையும் ஆராய்ந்து நம்மளோட கோயிலுக்கு சாமி கும்பிட்றவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, சித்தர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவன் பார்வதிக்கு சொல்லி, பார்வதி நந்தி தேவர்கிட்ட சொல்லி, நந்தி தேவர் அகத்தியருக்கு சொல்லி, இப்படிதான் சித்த மருத்துவம் வந்தது அப்படிங்கிறது நம்பிக்கை. பொதுவாக சித்தர்கள் சொல்லி நமக்கு அறியறதா சித்த மருத்துவம். இப்படி வந்த சித்த மருத்துவத்தை தான் இன்னைக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சில இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாத மருந்துகள் இன்னும் ஏறாலம். 1% மட்டும்தான் இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டு வருது. 99% இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. போக 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 அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இப்போ கொரோனா டைமில் சித்த மருத்துவம் எப்படி கை கொடுத்துச்சோ அது மாதிரி இனி வரப்போகிற நோய்களும் சரி, வந்திருக்கிற நோய்களும் சரி, இப்போ இருக்கிற நோய்களும் சரி, எல்லாமே குணப்படுத்துறதுக்கு சித்தர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சுவடுகளும் சரி, ஓலை சுவடுகளும் சரி, புக்ஸும் சரி நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஒரு காப்பீடு அப்படின்னு சொல்ல மாதிரி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி அந்த சித்த மருத்துவம் நம்மளை ஒரு பாதுகாத்து நம்மளை காத்துக்கிட்டே வரும். இந்த சித்த மருத்துவம் நம்பி நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நோயில்லா வாழ்வு கண்டிப்பாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.